அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இரும்பு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் தொழிற்சாலை நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ்குமார். மகேஷ்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுகும்மிடிப்பூண்டியில் தனியாருக்கு சொந்தமான சூரியதேவ் அலாய் மற்றும் பவர் எனப்படும் இரும்பு மூலக்கூறுகள் தயாரிக்கும் தொழிற்சாலை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருது. இந்த தொழிற்சாலையில பொன்னேரி அடுத்த நெடும்பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபாகரன் 38 வயதுடையவர். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக நிரந்தர தொழிலாளியாக அந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில வழக்கம் போல வேலைக்கு வந்த பிரபாகரன் திடீரென கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்ததாக சிப்காட் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவல் அறிந்து சென்ற சிப்காட் போலீசார் பிரபாகரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில இது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. இதற்கிடையே தொழிற்சாலை நிர்வாகத்திடம் உயிரிழந்த பிரபாகரின் உறவினர்கள் இழப்பீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒரு குறிப்பிட்ட தொகையும் தொழிற்சாலை சார்பாக வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையில் உயிரிழந்த பிரபாகரின் உறவினர்கள் மற்றொரு தரப்பினர் பாமக மாவட்ட செயலாளர் பிரகாஷின் தலைமையில் தொழிற்சாலை நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சுமார் 30க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் அங்கிருந்து குண்டுக்கட்டாக சிறைப்பிடித்து அழைத்து சென்ற நிலையில அந்த இடத்திற்கு வந்த பாமக மாவட்ட செயலாளர் பிரகாஷ் திடீரென போலீசாரின் வாகனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்.